வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிர்வாக தவறுகளால் ஆளும் கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்து வருகிறது. காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. 1000 மருத்துவர்கள் பங்கேற்கும் தென்மண்டல குழந்தைகள் நல மருத்துவர்களின் 4 நாள் மாநாடு. குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பது குறித்து விவாதம். பிளாஸ்டிக் பை கடைகளில் அதிகாரிகள் திடீர் சோதனை. 50 மைக்ரானுக்கு குறைவாக விற்பனை செய்யப்படுகிறதா என விசாரணை. லாஸ்பேட்டை தொகுதியில் மக்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் சாலை மறியல் நடத்துவோம். குடியிருப்போர் நலச்சங்கம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கொடுத்த நிதியை மாநில அரசு முறையாக செலவு செய்யவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். 1942 வெள்ளையனே வெளியேறு என மகாத்மா காந்தி அறிவித்தபோது அதற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தினம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ஏவி சுப்பிரமணியன், ஒரு துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஆளும் அரசு மற்ற துறைக்கு செலவு செய்து வருகிறது என்றும், மத்திய அரசிடம் இருந்து 820 கோடி ரூபாய் நிதி பெற்று வேட் வரி உயர்வு, வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் பணி, தரமான அரிசி போன்றவற்றில் கவனம் செலுத்தாமல் புதிய சட்டமன்றம் கட்டுவதிலேயே குறியாக இருப்பது நல்லதல்ல என்றும் கூறியுள்ளார். இவ்வளவு பணம் 820 ரூபாய் கொடுத்ததை வைத்துக் கொண்டு என்ன திட்டமிடுகிறார் என்றால், இந்த வாட்டு வரி குறைப்பதை பற்றி சிந்திக்கவில்லை, வேலைக்கு வைப்பதை சிந்திக்கவில்லை, அரிசியை நல்ல அரிசி போடுவதற்காக கொஞ்சம் அதிக ஊக்க பணம் கொடுக்க செய்யணும், அதையும் செய்யல, அசம்பிளி கட்டணம் கட்டணும் தான் ஆசைப்படுறாரு. மத்திய அரசு கொடுத்த நிதியை மாநில அரசு முறையாக செலவு செய்யவில்லை என குறை கூறிய ஏவி சுப்பிரமணியன், பல்வேறு தவறுகளால் ஆளும் கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நல்ல ஆளுகின்ற ஆட்சியினர் நிறைய தவறுகளை செய்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் மெல்ல மெல்ல செல்வாக்கை இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் விபி சிவக்கொழுந்து, பாலாஜி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். 1000 மருத்துவர்கள் பங்கேற்கும் தென்மண்டல குழந்தைகள் நல மருத்துவரின் 4 நாள் மாநாடு தொடங்குகிறது. இந்திய குழந்தை நல மருத்துவக் கழகத்தின் தமிழ்நாடு பிரிவும் ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறையும் இணைந்து இந்திய குழந்தை நல மருத்துவர்களின் தென்மண்டல மாநாட்டை நடத்துகின்றன. இது தொடர்பாக ஜிப்மர் குழந்தை நலத்துறை தலைவர் டாக்டர் விஷ்ணு பட் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஜிப்மர் கலையரங்கில் நடைபெறும் இம்மாநாட்டின் தொடக்க விழா வெள்ளிக்கிழமை சன்வே உணவகத்தில் நடைபெறுகிறது என்றும், இம்மாநாட்டை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பதாகவும், புதுவை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 4 மாநிலத்தை சேர்ந்த 1000 மருத்துவர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் குழந்தைகள் நலம், அடிப்படை சுகாதாரம் முதல் தீவிர சிகிச்சை வரை பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், பயிலரங்குகள், கருத்தரங்குகள் நடைபெற உள்ளது எனவும் விஷ்ணுபட் தெரிவித்தார். 12ஆம் தேதி வரை நடைபெறும் இம்மாநாட்டில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் 30% கீழ் குறைப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்டியின் போது இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழக தலைவர் டாக்டர் சிவபிரகாசம், மாநாட்டு செயலர் டாக்டர் ராஜேந்திரன், ஜிப்மர் மருத்துவமனை மக்கள் தொடர்பாளர் மகேஷ் ஆகியோர் உடனிருந்தார்கள். 50 மைக்ரானுக்கு குறைவாக உள்ள பிளாஸ்டிக் பைகள் விற்பனை செய்யப்படுகிறதா என ரங்கப்பிள்ளை வீதிகளில் உள்ள கடைகளில் அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 50 மைக்ரானுக்கு கீழ் உள்ள பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை வெளி மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்து கடைகளில் புழக்கத்தில் விடுவது அதிகரித்துள்ளது. இதில் ரங்கப்பிள்ளை வீதி மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பைகள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது குறித்து தாசில்தார் ரமேஷ் தலைமையில் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ், வருவாய் ஆய்வாளர்கள் சக்திவேல், ரவிச்சந்திரன், தாலுகா அலுவலர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் புதன்கிழமை மாலை சுமார் 3 மணி நேரம் அதிரடி சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்பனை ஆகவில்லை என உறுதி செய்யப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் நிலவும் மக்கள் பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று குடியிருப்போர் நலச்சங்கம் எச்சரித்துள்ளது.
இது தொடர்பாக குடியிருப்போர் நலசங்க தலைவர் முருகையன் மற்றும் பொதுச் செயலாளர் வைத்தியநாதன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், லாஸ்பேட்டையில் செல்லும் அனைத்து புறநகர் பேருந்துகளும் போக்குவரத்து அலுவலகம் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் செல்லாமல் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் விருப்பத்திற்கு ஏற்ப வழித்தடத்தில் கடந்த 3 மாதங்களாக இயக்கப்படுகின்றது என்றும், க்ளூனிப்பள்ளி அருகே சாலை பணி நடப்பதால் புறநகர் பேருந்துகள் உழவர் சந்தை வழியாக செல்வதில்லை. அனைத்து பேருந்துகளும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்கிறது என்றும், இதனால் அந்த பகுதியில் வசிப்போர் பல இன்னல்களுக்கு உள்ளாகி உள்ளனர் என தெரிவித்த முருகையன், இதனால் போக்குவரத்து துறை பிற பகுதிகளில் இயக்குவது போல டெம்போ, பிஜ்லி வாகனங்களை லாஸ்பேட்டை தொகுதியிலும் இயக்க அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மேலும் மின்துறையின் அலட்சிய போக்கால் மின்சாரம் இல்லாமல் பல இடங்களில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறது என்றும், இதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் குடியிருப்போர் நலசங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரையில் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அம்பேத்கர் மற்றும் இமானுவேல் உருவ சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன. இதனை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமை தாங்கினார். துணை பொதுச் செயலாளர் அகன், மாநில செயலாளர் அமுதவன், மகளிர் அணி வேதவல்லி, மாணவர் அணி செழியன் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது சிலைகளை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய கோரியும் அங்கு புதிய சிலைகள் அமைக்க கோரியும் கோஷமிடப்பட்டது. இதேபோல் மதுரையில் டாக்டர் அம்பேத்கர் சிலை இடிக்கப்பட்டதை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புரட்சி பாரதம் கட்சியின் பொதுச் செயலாளர் கலை தலைமை தாங்கினார். அமைப்பாளர் சுரேஷ்குமார் முன்னிலை வகித்தார். திராவிடர் கழக தந்தை பிரியன், மனித உரிமைகள் அமைப்பு பொதுச் செயலாளர் மணிகண்டன், தலித் சேனா பொதுச் செயலாளர் சுந்தர், புரட்சி பாரதம் ஆலோசகர் ஞானசேகர் உள்ளிட்டோர் புதிய அம்பேத்கர் சிலை கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தினார்கள். சிறப்பு கூறு திட்டத்தின் கீழ் உள்ளூர் தேவைகளுக்கான ஆராய்ச்சி, வளர்ச்சி சார்ந்த செயல்முறை திட்டங்கள் உருவாக்கப்பட்டதை புதுச்சேரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் சிறப்பு கூறு திட்டத்தின் கீழ் உள்ளூர் தேவைகளுக்கான ஆராய்ச்சி, வளர்ச்சி சார்ந்த செயல்முறை திட்டங்கள் குறித்து உருவாக்கப்பட்டறையை புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையும் புதுவை அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்துகின்றது. இதற்கான துவக்க விழா அண்ணா சாலையில் உள்ள ராம் இன்டர்நேஷனல் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் துவாரகா நாத் வரவேற்புரை வழங்க, புதுவை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துணை சிறப்பு செயலர் முனைவர் சுந்தர வடிவேலு, அரசு கொறடா நேரு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சிறப்பு அழைப்பாளராக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். இப்பட்டறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் இருந்து பல்வேறு அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் 60 பேர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை ஒட்டி காவல்துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. இந்திய சுதந்திர தினம் வருகிற 15ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் காவல்துறையினர், மாணவ மாணவியர், சாரணர் இயக்கத்தினர் உட்பட பலர் மரியாதை அணிவகுப்பு நடத்துவது வழக்கம். இதற்காக அணிவகுப்பு ஒத்திகைகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காவல்துறை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை புதுச்சேரி காவல்துறையின் ஐஜி ரன்வீர் சிங் பார்வையிட்டார். இந்த அணிவகுப்பில் போக்குவரத்து காவல்துறை, மகளிர் காவலர்கள் உட்பட 1000 போலீசார் ஈடுபட்டார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள்.
பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய குழு அமைக்க வேண்டும். போராட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாணவர்களுக்கு முரண்பட்ட பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோருவது தொடர்பாக போராட்டக்குழு மீண்டும் ஆலோசித்துள்ளது. பிளஸின் உணவகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பாமக செயலாளர் அனந்தராமன் தலைமை தாங்க பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் பாலா, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி, பழங்குடியின தலைவர் ராம்குமார், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், விசிசி நாகராஜன் உள்ளிட்ட போராட்டக்குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மாணவர்களுக்கு முரண்பட்ட பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். இது தொடர்பாக குழு அமைத்து உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். புதுச்சேரி மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் மூலம் சேர்க்கை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாமக செயலாளர் அனந்தராமன், புதுவை மாநிலத்தில் பிராந்திய இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று பிராந்திய இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்ட குழுவுடைய சார்பாக கடந்த மாதம் 10ஆம் தேதி புதுவை மாநிலம் முழுவதும் உள்ளடப்பு போராட்டத்தை நடத்தினோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிராந்திய இடஒதுக்கீடை ரத்து செய்வதற்கான ஒரு நிபுணர் குழுவை உடனடியாக அமைப்பதாகவும், அதேபோல இடைக்காலமாக புதுவை பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வேறு வழியிலே அவர்களுக்கு இடம் அளிப்பதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியை எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. உடனடியாக பிராந்திய இடஒதுக்கீடு புதுவை மாநிலத்தில் ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதேபோல முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகின்ற 23ஆம் தேதி வியாழக்கிழமை நம்முடைய ராஜா தியேட்டர் சந்திப்பு அருகில் மாபெரும் மறியல் போராட்டம் இந்த போராட்டக்குழுவுடைய சார்பாக நடைபெற இருக்கிறது. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மின்துறை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு துறை செயலர் PR மீனா பரிசு வழங்கினார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற புதுவை மின்துறை பொறியாளர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு பாராட்டு விழா PMSSS அரங்கில் நடைபெற்றது. மின்துறை தோமுசா பொதுச் செயலாளர் மதிவாணன் தலைமை தாங்க பொருளாளர் கண்ணன் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக மின்துறை செயலர் மீனா கலந்து கொண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் மின்துறை தோமுசா தலைவர் நாகரத்தினம் உட்பட மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டார்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அனைத்து துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கத்தினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக 3ஆம் கட்ட போராட்டம் கல்வித்துறை முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு துணைத் தலைவர் சுப்பிரமணி, அமைப்பு செயலர் சுந்தரலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்திட தலைவர் கலைச்செல்வம் தலைமை தாங்கினார். சீனிவாசன், வேலாயுதம் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து கோஷமிட்டார்கள். தினக்கூலி ஊழியருக்கு நிரந்தரம் வழங்க வேண்டும், பகுதி நேர ஊழியருக்கு தினக்கூலி வழங்க வேண்டும், போனஸ் கருணை தொகையாக உயர்த்தி வழங்க வேண்டும், கல்வித்துறை அரசாணைப்படி நிரந்தர பதவியை பள்ளிகளில் மற்றும் மத்திய சமையல் கூடங்களில் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. இலவச மனைப்பட்டா கோரி பிரெஞ்சு இந்திய முதியோர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரெஞ்சு வம்சாவழி புதுச்சேரி மக்களுக்கு கனகன் ஏரியையொட்டி மருதம் நகரில் அரசு புறம்போக்கு இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று தலைவர் முனுசாமி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தீபக்குமாரை சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்தனர். அம்மனுவில் பிரெஞ்சு வம்சாவழி வந்த புதுச்சேரி மக்களாகிய தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டிருந்தது.
அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் வலிமை வாய்ந்த அக்னி 2 ஏவுகணை பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஒடிசா மாநிலம் பாலாச்சூர் ஏவுகணை தளத்திலிருந்து அக்னி 2 ஏவுகணையை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பை சேர்ந்த விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக பரிசோதித்தனர். இந்த ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரை அணு ஆயுதங்களை சுமந்து சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் சக்தி படைத்தது. அக்னி ரக ஏவுகணைகள் முதன்முறையாக 1999 ஆண்டு முதல் இன்று வரை இந்தியாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. இந்திய ராணுவத்தில் அக்னி ரக ஏவுகணைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நிலவில் முதலாக கால் பதித்த அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இருதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றிய ஆம்ஸ்ட்ராங் 1969 ஆண்டு சந்திரனுக்கு சென்றார். அக்குழுவில் 3 பேர் இருந்தாலும் முதலில் ஆம்ஸ்ட்ராங்கே சந்திரனில் கால் பதித்தார். பின்னர் சில ஆண்டுகளாக நாசாவில் பணியாற்றிய அவர் தற்போது ஓய்வில் உள்ளார். சமீப காலமாக இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருந்த இவரது உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து இவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்போது உடல்நலம் முன்னேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆம்ஸ்ட்ராங்கை அவரது மனைவி கரோல் கவனித்து வருகிறார். இதுகுறித்து நாசா நிர்வாகி சார்லஸ் போல்டன், ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்காவின் ஹீரோ, சிரமமான காலத்திலும் கூட மிகவும் துடிப்புடன் செயல்பட்டவர் என புகழாரம் சூட்டியிருக்கிறார். இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் உலக கிண்ண கிரிக்கெட்டில் இந்திய அணியில் சகல துறை வீரர் யுவராஜ் சிங் இடம்பெறுகின்றார். இத்தொடருக்கான வீரர்கள் தேர்வு ஸ்ரீகாந்த் தலைமையில் மும்பையில் நடந்து வருகிறது. வெள்ளிக்கிழமை இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியாகும். இந்த போட்டிக்கான 30 பேர் கொண்ட உத்தேச அணியில் இடம்பெற்றிருந்த யுவராஜ் தற்போது உறுதியான முறையில் தெரிவாகியிருக்கிறார். இலங்கை தொடரில் மோசமாக ஆடிய ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக யுவராஜ் சிங் இடம்பெற்றுள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த யுவராஜ் தனது ஓய்விற்கு பின்பு இலங்கைக்கு எதிரான தொடரில் அசத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போட்டிகள் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை இலங்கையில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. That's huge. That is a biggie. It's out of here. Drops back to deep mid wicket. Third man comes up. Yugmadu. 6 more. Just a flick of the wrist. And where she goes into the crowd. This is in the air again. Clears long off. 3 in a row. Around the wicket. Will it make a difference? It doesn't. It's 4 in a row. As far as Broad is concerned out there. This is a crowd warning. Look out. Yes! 30! Last ball of the innings. And he's put it away. How has he? Yes! Into the crowd. 6 sixes in that over. உடல் நலக்குறைவால் திரையில் இருந்து விலகியிருந்த இயக்குனர் விசு மீண்டும் நடிக்க வருகிறார். பிரபல இயக்குனர் வசனகர்த்தா விசு மீண்டும் நடிக்கிறார். மணல் கயிறு, சம்சாரம் அது மின்சாரம் உட்பட பல்வேறு குடும்ப படங்களை இயக்கியவர். தில்லுமுள்ளு, நெற்றிக்கண் உள்ளிட்ட படங்களுக்கு வசனம் எழுதியவர். தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்த சென்ற பிறகு விசு சினிமாவில் நடிக்காமல் இருந்தார். அவ்வப்போது ஒரு சில படங்களில் மட்டும் நடித்து வந்தார். உடல்நல குறைவு காரணமாக நடிப்பை விட்டு ஒதுங்கியிருந்தார் விசு.
ஆரோக்கியமான காற்று, அமைதியான சூழ்நிலை இவற்றுக்காக சென்னையை விட்டு ஒதுங்கி புறநகர் பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். சமீபத்தில் நடந்த பெப்சி தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு ஒரு சில ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் விசு. தற்போது நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்றுள்ள விசு மீண்டும் சினிமாவில் நடிக்கிறார். லவ் டுடே, துள்ளித் திரிந்த காலம், ஆர்யா படங்களை இயக்கிய பாலசேகரன் இயக்கும் புதிய படமான ஒருவர் மீது இருவர் சாய்ந்து படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் விசு. நல்ல கதாபாத்திரம் அமைந்தால் தொடர்ந்து நடிக்கவும் முடிவு செய்திருக்கிறார். இந்த படத்தில் ராட்டினம் படத்தில் நடித்த லகுவரனும் ஸ்வாதியும் ஹீரோ ஹீரோயின்களாக மீண்டும் ஜோடி சேர்க்கிறார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நிர்வாக தவறுகளால் ஆளும் கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்து வருகிறது. காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. 1000 மருத்துவர்கள் பங்கேற்கும் தென்மண்டல குழந்தைகள் நல மருத்துவர்களின் 4 நாள் மாநாடு. குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பது குறித்து விவாதம். பிளாஸ்டிக் பை கடைகளில் அதிகாரிகள் திடீர் சோதனை. 50 மைக்ரானுக்கு குறைவாக விற்பனை செய்யப்படுகிறதா என விசாரணை. லாஸ்பேட்டை தொகுதியில் மக்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் சாலை மறியல் நடத்துவோம். குடியிருப்போர் நலசங்கம் எச்சரிக்கை. பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய குழு அமைக்க வேண்டும். போராட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.